ஹலோ நண்பா, இன்னைக்கு நான் பார்க்க போற படத்தோட பேரு ஸ்டார். இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம் நண்பா. ஆனால் இந்த வீடியோ காசு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அப்பா தன்னோட பையனை ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக பாரதியார் கெட்டப் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் முடிச்ச ஒட்டி மீசையை ஒட்ட வைக்கலாம்னு சொல்லி மீசையை பார்க்குறாரு. மீசையை காணோம். அவரும் தொலைவு பார்க்குறாரு. வீடு முழுக்க எங்கேயுமே காணோம். கடைசியாக அந்த பையன்கிட்ட வந்து நீ நடிக்கிற நடிப்பில் மீசையவே உட்காந்துருக்கிறவங்க மறந்துடணும் அப்படின்னு சொல்ல நம்ம இந்த பையனும் கான்ஃபிடென்ட்டாக போய் ஸ்டேஜில் நிற்கிறான். அப்போ கீழே உட்காந்துருக்காங்க. என்னடா பாரதியாருக்கு மீசையை காணும்னு சொல்ல அந்த பையன் அதெல்லாம் கண்டுக்காங்க. அவனோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறான். சும்மா ஃபண்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறான். கீழே எல்லாமே கை தட்டுறாங்க. அப்படியே ஸ்டார்னு ஒரு டைட்டில் போடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்கூல் போயிட்டு இருக்காரு. ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா சினிமா மேலே தான் ஆர்வம் அதிகம். பார்த்தீங்கன்னா தலைவர் படத்தோட டிக்கெட்டை கொண்டு வந்து ஸ்கூலில் கொடுக்கறது இந்த மாதிரியே போயிட்டு இருக்க. ஸ்கூலும் முடிஞ்சிருது. கடைசியாக தன்னோட அம்மா கிட்ட இருந்து நான் வந்து இன்ஜினியரிங் போல, எனக்கு சினிமாவில் தான் ஆர்வம் அதிகமாக இருக்குது, நான் விஸ்காம் எடுக்க போகிறேன்னு சொல்ல அதனால் அவங்க அம்மா அலுவலகத்தை பார்த்துட்டு கடைசியாக கொண்டு வந்து இன்ஜினியரிங் சேர்த்துறாங்க. ஸோ இன்ஜினியரிங்கும் போயிட்டு இருக்காரு. அதே டைம் சைமல்டேனியஸாக தன்னோட அப்பாவோட ஹெல்ப், அதாவது அவங்களோட அப்பா தான் ஃபுல் சப்போர்ட். அவரோட ஹெல்ப் மூலியமா இவரு போய் ஆடிஷனும் அட்டன் பண்ணுறாரு நிறைய இடத்துல. பட் ஆனால் எங்கேயுமே வாய்ப்புங்கிறது கிடைக்கல, ரிஜெக்ட் ஆகுறாரு. ஒரு சில இடத்துல இவங்க காசு கேட்கறதுனால இவங்க வேணான்ட்டு வந்துடுறாங்க. ஹீரோவோட அப்பா ஒரு ஆக்டர் முன்னாடி போய் நடிச்சு காமிக்கும் போது நீ சூப்பராக நடிக்கிற அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஹீரோவோட அப்பா இங்கேருந்து கிளம்பி சென்னை போய் ஆடிஷனாக அட்டன் பண்ணி அங்கே இங்கேயுமே வாய்ப்பு கிடைக்காம கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபராக மாறிறாரு. ஸோ தனக்கு தான் வாய்ப்பு கிடைக்கல, தன்னோட பையனுக்காச்சும் வாய்ப்பு கிடைக்கட்டும்னு சொல்லி தன்னோட பையனை நடிகனாக்கி பார்க்கணுங்கிறது ஒரு ஆசையாக இருக்குது. அதுக்காக அவரோட அப்பா ஃபுல் சப்போர்ட்டிங் கொடுக்குறாரு. இப்படியே போயிட்டு இருக்க. அவரோட காலேஜோட கடைசி கட்டம் வந்தது. அவரு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும். அதே டைம் பாம்பேல ஒரு ஒர்க் ஷாப்பும் நடக்க போகுது. அதுக்கு கிட்டத்தட்ட 20,000 கட்டணும். அதுக்காக தன்னோட அப்பா வந்து ஒரு 5,000 ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. இதனால அவங்களோட அம்மா வந்து தன்னோட தாலி செயின் எடுத்து போடும் போது தான் ஹீரோக்கு ரியலைஸ் ஆகுது. இது வரைக்கும் அவர் வந்து எதுவுமே செஞ்சதில்லை குடும்பத்துக்காகன்னு சொல்லி. நான் ஏன் இவ்வளோ சுயநலமா இருக்கிறோம், தன்னோட அம்மாவுக்காகவாச்சும் நம்ம வேலைக்கு போகணும்னு சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. பட் ஆனால் அங்கேயும் ஒரு ரிஜெக்ட் ஆயிடுது. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த கனவுகள் ஜெயிக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ போராடுறாங்க பத்தி சொல்றாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து டீ குடிக்கும் போது அந்த இன்டர்வியூல இருந்த அந்த ஹெச்ஆர் மேனேஜர் நினைக்கிறேன். ஸோ அவரு வெளியே வந்து டீ குடிக்கும் போது ஒன்ன மாதிரி தான் எனக்கும் நிறைய ஆசைகள் இருந்துச்சு. ஒரு பாக்ஸர் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை. பட் ஆனால் என்னோட ட்ரீம் அதை ஜெயிக்க முடியல. எனக்கு இந்த வேலை பிடிக்கலனாலும் குடும்பத்துக்காக ஒர்க் பண்ணி தானே ஆகணும். உன்கிட்ட டேலண்ட் இருக்கு, நீ கண்டிப்பா போய் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணு சொல்லி அவரு கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்புறாரு. ஹீரோட அம்மாக்கே தெரியாம ஹீரோவை பாம்பே அனுப்பி வச்சிடுறாங்க. அங்க போய் ஒர்க் ஷாப்ல அட்டன் பண்ணும்போது அவர் அங்க இருக்கிற ஒரு மாஸ்டர் முன்னாடி நடிச்சு காமிக்கிறோம். ஹீரோ நடிக்கிறாரு. பட் ஆனால் நெக்ஸ்ட்னு சொல்லி அவர் துரத்தி விட்டுறாரு. அவருக்கான வாய்ப்பும் கொடுக்கல. அதனால ஹீரோ அவங்களோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கதறாரு, எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி. ஹீரோவோட அப்பா உனக்கு எது தெரியலன்னு சொன்னாங்களோ அதை நீ கத்துக்கிட்டு தான் திரும்பி வரணும், இல்லைன்னா வீட்டுக்கே வராதன்னு சொல்ல. அதனால ஹீரோ இது எப்படியாவது கத்துக்கணும்னு சொல்லிட்டு 6 மாசம் கிட்டத்தட்ட அங்கேயே கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அதே மாதிரி கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து வைக்கிறாரு. அதே டைம் நம்ம எப்படியாவது இந்த மாஸ்டர் கிட்ட போய் நம்ம நடிப்பை கத்துக்கணும்னு சொல்லி டெய்லியும் அவரை பார்க்கறதுக்காக போய் நிற்பாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஓடுது. அந்த 6 மாசத்துக்கு பிறகு ஒரு நாள் மாஸ்டர் கூப்பிட்டு ஹீரோ கிட்ட பேசுறாங்க. நான் ஏன் உன்னை ரிஜெக்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கரண்ட் பில் எவ்வளோ செலவாகுது எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த 6 மாசத்துல இந்த ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அது ஃபுல்லாகவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல அந்த மாஸ்டரும் எனக்கு உன்னோட கான்ஃபிடன்ட் லெவல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கான ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ ஒரு படத்தில் நடிக்கவும் போறாரு. அப்படி போகும்போது கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவரோட மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா தேயிலை போட்டு விட்டுறாங்க. எப்பயுமே அவரோட அப்பா ஒரே விஷயம் தான் சொல்லுவார், மூஞ்சிக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்கூடான்னு சொல்லி. பட் ஆனால் மூஞ்சிலே அடிப்படவும் இதுக்கு மேலே ஹீரோ நல்லா நடிக்க முடியாதுன்ட்டு ஹீரோ கதறி அழுகுறாரு கண்ணாடி முன்னாடி. அதே மாதிரி ஹீரோ ரொம்ப டிப்ரெஸ்ல போக ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த ஹீரோயினோட ஸ்டோரியை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். இவரோட லைஃப் இப்படியே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்க. திருப்பி வேற ஒரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லைஃப்ல என்ட்ரி ஆவாங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாற்றவும் ட்ரை பண்ணுவாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். இதுக்கப்புறம் ஹீரோவும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்துச்சாலும் அப்போ ஹீரோ வேலை செய்கிற இடத்துலயே ஒரு ஷூட்டிங் போகுது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு டேரக்டர் இருக்காரு. அவர் வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கும் அவருக்கும் ஆல்ரெடி முன் அனுபவம் இருக்கும். நான் தாண்டி அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறேன், அப்போ என்கிட்ட வருவல்லன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசி அனுப்பிடுவாரு. இதை நம்ம ஹீரோவும் கேட்டு வெளியே வந்துடுவாரு. ஸோ ஹீரோவோட மூஞ்சில தழும்பு இருக்கிறதுனாலே உன்னால எங்கேயுமே நடிக்க முடியாது, அந்த மூஞ்சை எப்படா நடிப்போன்னு சொல்ல இந்த மூஞ்சை நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வாய்ப்பு தேடி நிறைய இடத்துக்கு போறாரு. கடைசியா பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஒரு படத்துலேயும் நடிச்சிடுறாரு. ஆடிஷன்ல செலக்ட் ஆகி இதோட இந்த ஒரு படமும் முடிஞ்சது. ஒரு சினிமா ஃபீல்ட்ல ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு சொல்லி யதார்த்தமா எடுத்து சொன்ன ஒரு படம் தான் இது. இந்த படத்துல ஹீரோயின்ஸ்க்கு மேஜர் இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அட் ஃபைனலி இந்த படத்தோட ரிவ்யூன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட மெயின் பிளஸ் யுவன் சங்கர் ராஜாவோட சாங் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி இருக்காரு.
புதுப்பேட்டையிலேருந்து ஒரு சாங்கை பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த சாங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டைரக்டர் இல்லை, இவர் இதுக்கு முன்னாடி பியார் பிரேமா காதல்னு ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படத்தோட ஹீரோன ஹரிஷ் கல்யாணம் தான் இந்த படத்துக்கும் போகிறதா இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சில காரணங்களால் கவின் நடித்தார். கவினோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா படத்தோட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இன்னும் வெறித்தனமாக நடிச்சிருக்காரு. எனக்கு படத்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் எமோஷன்ஸை கரெக்டாக வந்து டீம் பார்த்தீங்கன்னா கேரி பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆடியன்ஸான அவங்களும் பார்த்தீங்கன்னா இதை ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்னு சொல்லி நம்மளே ஏங்க வச்சுட்டாங்க. இதுவே இந்த படத்துக்கு ஒரு வெற்றி தான் நண்பா. ஸோ இது ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபிலிம் தான். நீங்கள் கன்ஃபார்மாக ஃபேமிலியோடையும் போய் பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடையும் போய் பார்க்கலாம். இங்கேயுமே அவங்கள முகசுலிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு காட்சிகள் கிடையாது. ஆனால் நீங்கள் கன்ஃபார்ம் போய் ஃபேமிலியோட பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்து சொல்லிக்கிறேன் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.